நம்முடைய பண பிரச்சனைகள் தீரணும், செல்வம் சேரணும், பணத்தின் மூலமா நம்முடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர்க்கணும் அப்படின்னா, அந்த பணம் எப்படி நம்மக்கிட்ட சேரணும், அது மட்டும் இல்ல, தொழில்ல, வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னாலும், இத விஷயத்த நீங்க செய்யலாம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய அனைத்து விதமான கர்ம வினைகளும் நீங்கி படிப்படியா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். நாளைய தினம் வளர்பிறை சதுர்த்தி. இந்த சதுர்த்தி திதியில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நைட்டு அதாவது நாளை இரவுக்குள்ளே, அதே மாதிரி இன்று இரவுலேருந்தே, ஸோ இன்று இரவே நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாளை இரவுக்குள்ளே செய்யலாம், இல்லை இன்றும் செய்யலாம், நாளை தினமும் செய்யலாம். 2 நாளுமே நீங்கள் செய்யலாம். இந்த 2 பொருளை ஜஸ்ட் சும்மா தூவி விடுங்க. உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர ஆரம்பிக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழி பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொருட்களும் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சதுர்த்தி திதி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மதியம் 1:57 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாளைய தினம் காலை 11:49 வரைக்குமே சதுர்த்தி திதி இருக்குது. ஸோ நாளை சூரிய உதயத்தின் போது சதுர்த்தி திதி இருக்கிறதுனால நாளைய தினம் தான் சதுர்த்தி திதியை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இன்றே ஆரம்பிச்சதுனால நீங்கள் இன்றும் இதை நீங்கள் செய்யலாம், நாளை தினமும் செய்யலாம். 2 நாளுமே நீங்கள் தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே விநாயகர் வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய வியாபாரம், தொழிலில், வேலையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை, இதோடு சதுர்த்தி திதியும் சேர்ந்து வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அது மட்டும் இல்லை, அமாவாசை முடிந்து வரக்கூடிய சதுர்த்தி திதி அப்படின்றது தான் வளர்பிறை சதுர்த்தி திதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை பார்த்திங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய சங்கடங்கள், பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய ரொம்ப எளிமையான விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பதிவுகளை சொல்லியிருக்கோம். தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தியில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வளர்பிறை சதுர்த்தியில் நீங்கள் உடைய செல்வங்கள் பெருகணும், பணம் சேரணும், நம்முடைய தொழில் முன்னேறணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இந்த வளர்பிறை சதுர்த்தியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகரை எப்படி வழிபாடு செய்தால் நம்மளுடைய செல்வ வளம் உயரும், அதே மாதிரி நல்ல உயர்ந்த செல்வ நிலைக்கு நம்ம செல்லலாம், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும், நம்மளுடைய முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு சில மந்திரங்கள் இருக்குது. அதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையே பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதுமே எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நாளை தினம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி சேர்ந்து வந்திருக்கிறதுனால தவறாமல் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. எந்திரிச்சதுமே காலை குளிச்சதுக்கப்புறமா சூரியனை பார்த்து நீங்கள் நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப நல்லது. தினமும் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தவறாமல் செய்யணும். இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலை, தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம விநாயகர் வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காலையிலேயே பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அதற்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களால் முடியும் அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கும் நீங்கள் போகலாம். குறிப்பாக அரச மரத்தடியில் விநாயகர் இருக்காங்க அப்படின்னா அந்த விநாயகர் நீங்கள் தேடி செல்லலாம். விநாயகருக்கு செம்பருத்தி பூ அப்படி இல்லைன்னா அருகம்புல் வைத்து நீங்கள் விநாயகர் முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். காலையில் இன்கேஸ் இந்த வழிபாடு செய்ய முடியலன்னா மாலை நேரத்துலையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க, தவறு கிடையாது. ஸோ இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் சொல்கிறேன். இன்கேஸ் இது உங்களுக்கு சொல்ல வரலை, இல்லை எழுத முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு பதிலாக நான் இன்னொரு மந்திரம் சொல்கிறேன். அது எளிமையாக இருக்கும், அதையும் நீங்கள் சொல்லலாம். அந்த மந்திரம் ஹோம் ஸ்டீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதேஹே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை உங்களால் உச்சரிக்க முடியாது, இதை படித்து ஏதாவது எழுதி வச்சு அதை பார்த்து படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப எளிமையாக ஹோம் மகா செல்வ கணபதியே நமக, ஹோம் மகா செல்வ கணபதியே நமக, ஓம் மகா செல்வ கணபதியே நமக, இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். ஸோ எந்த மந்திரம் நீங்கள் சொன்னாலுமே அதை 108 முறை சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலனை கொடுக்கும். இப்போ நிறைய பண பிரச்சனைகள் இருக்கீங்க, வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஸோ இந்த 2 மந்திரத்தில் எது நீங்கள் சொன்னாலுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
இந்த மந்திரம் நீங்கள் விநாயகருக்கு முன்னாடி உட்காந்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய பண பிரச்சனை தீரும், வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அருகம்புல்லால் தான் நம்ம அர்ச்சனை செய்யணும். அந்த அருகம்புல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அர்ச்சனை செய்துட்டே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்படி நீங்கள் அருகம்புல்லால் மந்திரம், அதாவது இந்த மந்திரம் சொல்லிட்டு அர்ச்சனை செய்யும் பொழுது விநாயகரோட மனம் குளிர்ந்து இங்கே கேட்ட வரங்களை கண்டிப்பாக வாரி வாரி வழங்குவார். அப்படி இப்போ நான் சொன்ன மாதிரி விநாயகர் கோவிலுக்கு செல்ல முடியல, அரச மரத்தடி விநாயகர் கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, வீட்டில் விநாயகர் படம் இல்லை, விநாயகர் சிலை இல்லை, விநாயகருக்குன்னு தனியாக நம்ம சிலைகள் வச்சுருப்போம், ஸோ அப்படி அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் மஞ்சளில் கொஞ்சமாக சின்ன பிள்ளையாரை பிடிச்சி அந்த பிள்ளையாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லி இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ விநாயகருக்கு உகந்த தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் ஏற்றுவது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றலாம். வீட்டில் நீங்கள் நல்லெண்ணெய் ஏற்றுவதே போதுமானது. ஸோ 2 மண்ணகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவங்க. இது வந்து அரச மர அடியில் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் ஏற்றுங்க. நல்லெண்ணெயில் ஏற்றுவதும் நல்லது, உங்களுடைய விருப்பம்தான். பொதுவாகவே எந்த ஒரு நல்ல காரியம் விரைவில் நடக்கணும் அப்படின்னாலுமே அந்த நல்லதை நடத்தி காட்டக்கூடிய சக்தி இந்த அன்னதானத்திற்கு இருக்குது. அப்போது நம்ம அன்னதானம் செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக விரைவிலேயே நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அரச மரத்தை அடிக்கு நீங்கள் போகிறீங்க, விநாயகர் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த அரச மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவும் அதற்கு கூட கொஞ்சம் வெல்லமும் கலந்து தூவி விட்டுவாங்க. இந்த 2 பொருள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 2 பேருக்காச்சு நாளை தினம் அன்னதானம் வாங்கி கொடுங்க. இந்த 2 பொருள் அரிசி மாவு, வெல்லம் சொல்லியிருக்கேன். இதை வந்து அரிசி மாவுன்றப்ப பச்சரிசி மாவு நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பச்சரிசியை கொஞ்சமாக மிக்சி ஜாரில் இடித்து அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை முழு அரிசியாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அரிசி பச்சரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, வெல்லம் கலந்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் அரச மரத்து அடியில் அப்படி சுற்றி தூவி விட்டுடுவாங்க. அங்கே எறும்புகள் சாப்பிடும். அப்படி சாப்பிடும்பொழுது உங்களுடைய கர்ம வினை தீர ஆரம்பிக்கும். படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். கர்ம வினை தீர்ந்தாலே போதும், உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர ஆரம்பிக்கும். இன்கேஸ் கோவிலுக்கு செல்ல முடியல, நான் வீட்டிலேருந்து நார்மலாக வீட்டில் விநாயகர் வழிபாடு செய்து நான் அர்ச்சனை செய்கிறேன், அருகம்புல் வைத்து வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, நீங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு வெளியே மண்பாங்கான இடம், மரம் இருக்குன்னா அங்கே நீங்கள் இதை செய்யலாம். ஜஸ்ட்டு சும்மா தூவி விட்டுடுங்க, அதுவே போதுமானது. இன்னும் ஒரு சிலர் கேட்கலாம், நான் வந்து வழிபாடு எதுவும் செய்யலை, அர்ச்சனை எல்லாமே செய்யலை, நான் வந்து நார்மலாக வீட்டில் விளக்கேடி வழிபாடு செய்கிறேன், இந்த 2 பொருள் தூவி விடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக தூவி விடலாம். நீங்கள் தானம் செய்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. எந்த வழிபாடு செய்தாலும் சரி, நீங்கள் தினமும் அன்னதானம் செய்கிறீங்களா, முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு ஏதாச்சும் ஒரு தானம் செய்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அப்படிப்பட்ட அன்னதானம் உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் விரைவிலேயே நீக்கும். ஸோ கொஞ்சமாக அரிசி, பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தானம் தினம்தோறும் நீங்கள் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. விரைவிலேயே உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ வளம் பெருகணும். உங்களுடைய கடன் பிரச்சனை விரைவில் அடைந்து பணம் சேர்த்து தொடங்கணும்னு வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். தொழிலில், வேலையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் விரைவிலே தீரணும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.